மனுஷங்கள்ல ரெண்டு ரகம். பயப்படுறவங்க, பயமுறுத்துறவங்க. நான் ரெண்டாவது ரகம். அவசர அவசரமாவும் வேலை செய்வாங்க, அவசியம் தெரிஞ்சும் வேலை செய்வாங்க. நான் ரெண்டாவது ரகம். மனுஷங்கள்ல ரெண்டு ரகம், ஆணு பொண்ணு. இவன் மூணாவது டைப். சார், சொல்றதை எப்பவும் காதுல போடுங்க, அப்பதான் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண சேனல் எங்கேயோ எங்க காணோம். அதுக்கப்புறம் அத நான் எங்கேயோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டேன். உங்க சேனல்லையும் அதே தான் பண்ண போறேன். உங்க ஆசீர்வாதம் சார். இந்த குளிச்சுக்கு முன்னாடி எப்படி குடியா பாத்தியா? தேங்காய் தலையா. சாரி சார். ஜேர்னலிசம்னா என்ன சொல்றா? நீ சொல்ற. ஜேர்னலிசம்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றது. இது So you're talking nonsense, sir. ஜர்னலிசம்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றது இல்ல. ரைட் ஆஃப் ஸ்பீச், இட்ஸ் ஒப்பீனியன், இட்ஸ் அனாலிசிஸ். எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் போடுற ஒவ்வொரு நியூஸுக்கும் அர்த்தம் இருக்கணும் சார். பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ் மட்டும் உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ப்ரோகிராம் பண்ணா ஒரு ஜர்னலிஸ்டா நம்ம வெக்கப்படணும். ரெஸ்பெக்ட் பீப்பிள், ரிஃப்ளெக்ட் தேர் ஃபீலிங்ஸ். இட் மைட் பி an individual or a system. பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்புறான் பாரு இப்போ. தட்ஸ் வாட் ஐ வாண்ட். நான் இங்க எமோஷனல் ஆகிறதுக்கு வரல, உங்களை எமோஷனல் ஆக்கிறதுக்கு வந்திருக்கேன். கொண்டு வரேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா கிரியேட்டிவிட்டியும் வெளியே கொண்டு வரேன். என் திறமையை உங்களுக்குள்ள புகுத்துறேன். எனி டவுட்ஸ்? பாடம் கட்டுறவங்களாம் பாடம் எடுக்க வந்துட்டான். எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல சார். நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. Let us hit the small screen. அதுக்கு என்ன அர்த்தம் கேளவனா? சார், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் நீங்க எல்லாம் இங்க ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் சார் அடிமை. சார், எதையாவது பண்ணி நம்ம டிஆர்பி ரேட்டை ஏத்தணும் சார். இப்ப எவ்வளவுல இருக்கே? 1 2 வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 9 இருந்தா ஓகேவா உங்களுக்கு? தண்ணி குடிங்க. டோர் லாக். அப்ப மத்த சேனல்லாம் இழுத்து மூட வேண்டியதானா? முடியே ஆகணும். நம்மளுதே அடுத்தவங்க. கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா புண்ணாக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது சேனலுக்கு இல்ல, ஜனங்களுக்கு தான். ஓகே, அத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு மிட் நைட்ல 12 to 2 நான் ஒரு புது ப்ரோகிராம் ட்ரை பண்றேன். அதோட பேரு நிசப்த யுத்தம். நிசப்த யுத்தமா? எஸ், ஒவ்வொரு வீட்லயும் ராத்திரி நடக்கிறதானே. ஏய் அதான்டா. ஓ ஓ சார், அதுக்கு தான் ப்ரோமோ நான் பண்ணுமா சார்? இப்படிப்பட்ட ப்ரோகிராமுக்கு ப்ரோமோஸ் தேவையில்லடா, மவுத் பப்ளிசிட்டி. இன்னைக்கு ஒருத்தன் பார்த்தா நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்டேட் ஃபுல்லா தூங்காது. am I right sir? நீ பார்க்க தான் பஃபன் மாதிரி இருக்க, ஆனா ஷார்ப் தான். நீங்களும் சேம் டு சேம் அதேதான். ஷார்ப்பா? இல்ல பஃபன். டேய், ஒருத்தர் நம்மள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் போதே அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஒரு புத்த புதிய அங்க எப்படி இருக்கு? ஷேக் ஆயிடுச்சுல்ல? ஒரு பேக்கு போடு. ஐயோ எனக்கு வேண்டாம். உன்னை போட்டுக்க சொல்ல, எனக்கு ஊத்து. சார், சூப்பரா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கேன் சார். சே சே போ. எப்படி இருக்கு சார்? கான்செப்ட் உன்னதான்? ஆமா சார். வெரி நைஸ். கம் ஹியர். ஸ்வீட். Thank you. சார், யா, நம்ம நிசப்த யுத்தம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமாவா? தண்ணி கொண்டு வா தம்பி. சரி சார். எனக்கு என்னமோ இப்படிப்பட்ட ப்ரோகிராம் தான் சார் ரீச் ஆகும். சார் இதாங்க சார். ஏண்டா பேசிட்டு இருக்கும்போது இடையில கொடுத்தா கிரியேட்டிவிட்டி கட் ஆகாது? நான்சென்ஸ். தனியா மாட்ன இருக்குடி. என்னடா லுக்கு? சார் சார் என்ன விட்டுருங்க லுக்கு? சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். அதிலடா கண்ணா, சீனியர்ஸ்னா மரியாதை கொடுக்கணும்ல. டேய் தம்பி. சார். நில்லு. வர்க்க கத்துக்கடா. சரிங்க சார். நீ என்ன சொன்ன? நிசப்த யுத்தம் வொர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன். இங்க பாரு கண்ணா, நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல், அடுத்தவங்களோட பலகீனத்துல தட்டுறது ஒரு ஸ்டைல். நான் ரெண்டாவது ஸ்டைல். பக்கத்து சேனல் எம்டிக்கு பொண்ணுங்க தான் வீக்னஸ். அங்க குத்துறோம். ரிஸ்க் ஆயிடுமா சார்? ஆகாது. கார்ல இருந்து இறங்கும் போது 2 லேடிஸ் மிஸ் ஆச்சுன்னா லிஃப்ட்ல ஒரு 3 நிக்கும். அதுவும் மிஸ் ஆச்சுன்னா ரிசப்ஷன் கிட்ட 5 லேடிஸ். இவ்வளவு லேடிஸ் வச்சு நீங்க ஹாஸ்டல்ல நடத்த போறீங்க? ஸ்டாப் இட். கிரியேட்டிவ் தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன்? இடியட். ஹாய் பவானி, சொல்லு. என்ன பிரபா, என்ன டிவில காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமா உன் வேலையை முடிச்சிட்டு நீ போயிடுற. என் வேலைக்கு நம்ம 2 பேரும் போதும்ல. ஆனா உன்னை டிவில காட்டணும்னா பெரிய செட்டப் தேவைப்படுது. சிப்பு. ஓகே ஓகே ஓகே, சரி நீ வீட்ல ரெடியா இரு. நம்ம ஆளுங்க வந்து நீ குக்கிங் பண்றத ஷூட் பண்ணுவாங்க. ஐயோ, எனக்கு குக்கிங் வராதே. உனக்கு எது வரும் எது வராதுன்னு எனக்கு தெரியாத பவானி. நீ அடுப்ப பார்த்தவை தொடரும் போட்டுடலாம். டூ ஸ்வீட். எல்லாத்தையும் கொடுத்து தீத்துறாத. ரெட் புல் அடிச்சிட்டு வரேன். நைட் ஃப்ரீ தானே? ஓகே பை. டேய் அர்ஜுன், டாய் போட்டு பேசினா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுற. இந்த 3 அடி உயரத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற. உயரம் ஆவறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா. அடி உனக்கு டயலாக் அவனுக்கு ஃபீல் பண்ணாத சார். ஒரு விஷயம்,
சொல்லுங்க சார். நான் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் சமைக்கணும். ப்ரோக்ராம் பேரு ஓட்டுக்குள்ள சட்டி. ரொம்ப நல்லா இருக்கு சார். செய்யுங்க. செய்ய போறது நான் இல்ல, பட் யூ. அட சும்மா இருங்க சார். ஏன்? நான் ஏதோ ரியாலிட்டி ஷோ பண்ணனும் பிளான் பண்றேன். வீட்டுக்குள்ள சட்டி காட்டுக்குள்ள குட்டின்னு லூட்டி அடிக்கிறீங்க. கண்ணா, நம்ம ஸ்டாஃப் எத்தனை பேரு? 60 பேர் இருக்காங்க. நாளையில இருந்து 58 பேர் தான். ஏன் சார் நீங்க 2 பேர் போயிடுறீங்களா? சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. கண்டவன் கண்டதை பேசுவா, நீ வாடா. பவானி மேடம் தானே? யார் நீங்க? எங்களை பிரபாகர் சார். யாருங்க? ஏய், நீ உள்ள போ. போன்னு சொல்றல. போ. ஏய், என்ன நீங்க பாட்டுக்கு இதுல வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஐயோ, இது உட்கார்றதுக்கு இல்லையா, படுக்கிறதுக்கா? ஒருத்து பாரு அப்படிங்க. சாரி, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனே. பிரபாகர் அனுப்புன வர்க்கர்ஸ் நீங்க தானே? ஒர்க்கர்ஸ் இல்லைங்க, நான் டைரக்டர், இவன் கோஆர்டினேட்டர். ஓ, சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? நீங்க பாசமா எது கொடுத்தாலும் நான் அப்படியே எனக்கு புரிஞ்சிடுச்சு. உட்காருங்க, ரெட் புல் கொண்டு வரேன். ஓகேங்க, வாடா உட்காரு. ஐயோ, ஓவர் அலையாத. மச்சான், நமக்குள்ள இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டு இருக்கான். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருக்கு. அவன் பணம் மொத்தமா இந்த ப்ராப்பர்ட்டி தான் செலவு பண்றான் போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தோணுது. பணத்தை எடுத்து எல்லாத்தையும் வாங்கி என்ன சொல்றேன்? இல்லன்னா அப்புறம் அஞ்சலி வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி எங்க இருந்து வரீங்க? பவானி வீட்டுல இருந்தா சார். பவானி லைன்ல தான் இருக்கா. பவானி, இவங்க அங்க வந்தாங்களா? இல்ல, வரல. சார் சார் சார், ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ மேடம், கொஞ்சம் முன்னாடி நாங்க வந்தோம்ல, நீங்க வேற ஒரு ஆளோட பிஸியா இருந்தீங்க. அது வேற ஒரு ஆளா? அதாங்க பைப் மாட்ட வந்தானே. இன்னைக்கு முடியல, நாளைக்கு வர சொன்னீங்களே. கரெக்ட். அதெல்லாம் சார் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா இப்ப சொல்லிடுறேன். மேடம் பேசுறாங்களா சார்? இதெல்லாம் உண்மையா பவானி? உண்மைதான் பிரபா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பைத்தியக்காரி, எப்பவுமே விளையாட்டு தான். ரொமான்ஸ் ஆயிடுச்சா சார்? ஒத்து போயிடுவேன், எப்பவுமே நடக்கிறதானே. நீங்க இங்க இருக்கும்போது அங்க இன்னொருத்தனுடைய நீ செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல, சொல்லு விடுறதுக்கு தான் லாய்க்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எடிட்டிங் ரூமுக்குள்ள வா. சார், பவானி மேடத்தோட நம்பர் கொடுத்தா நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துருவேன் அடுத்த எபிசோடுக்கு. டைரக்டா போடா, எதுக்கு என்ன கேக்குற? இல்ல சார், நீங்க நம்பர். ஐயோ, பனேகா கரோர்பதி ப்ரோகிராம்க்கு ஃபர்ஸ்ட் என்னதான் கேட்டாங்க. ஓ, பின்ன ஏன் சார் போகல? கடன்ல இருந்த அமிதாப் பச்சன் பொழைச்சு போட்டுந்தா விட்டுட்டேன். குழைச்சு போட்டுமா, உனக்கு ஹைட் பத்தலன்னு சொல்றா டுமுக்கு. சார், ஹைட் சொல்லுங்க. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். பிச்சிருவன் ஜாக்கிரதை. நீ வேணா. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்க போகுது சார். சீஃப் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவரோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரா. அவர் லைவுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ப்ரோகிராம் பண்ணா நம்ம சேனலுக்கு பெரிய பிளஸ். ஐஏஎஸ் ஆபீசர் ஆபீஸ்க்கு போறது, மினிஸ்டர் மீட்டிங்க்கு போறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை யூஸ் பண்ணு, கிரியேட்டிவிட்டி வேணும். ஆனா என்ன மாதிரி உனக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கு, அதை டெவலப் பண்ணு. சார், நான் சொல்ல ஆனா எடுத்த உடனே ஏ லெவலுக்கு வரணும்னு நினைச்சா எப்படி? ரொம்ப கஷ்டம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். சார், நம்ம ஜனங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறது சார் நல்லது. என்னடா பெரிய ஜனங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றியா? பாப்பாங்க, மறந்துடுவாங்க. தட் இஸ் தி சைக்காலஜி. சார், அப்படி இல்ல சார். இரிட்டேட் பண்ணாத. சொல்லிட்டு இருக்கல, கெட் லாஸ்ட். இந்த சட்டியோட சாட் அவசியம் காட்டணுமா? ப்ரோகிராம் பேர் என்ன? வீட்டுக்குள்ள சட்டி. அப்ப காட்டினா என்ன? படுத்துறான் சார். கிரியேட்டிவிட்டியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. சார், நீங்க 2 பேரும் ஒரு 2 hours வெளியில இருக்கணும். இது ரிக்வெஸ்டா டிமாண்டா ஆர்டரா? டேஞ்சர். யாருக்கு டேஞ்சர்? பவானி மேடம் என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க? மீசாப்பேட்டையில சார். மீசாப்பேட்டைக்கு ஏன் போனாவே? நிசப்த யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. அம்மா, பவானி, பவானி. நீங்க ஏன் சார் நின்னுட்டீங்க? நீங்க அவர் கூட போலியா? அவர் நம்ம சேனலுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு கிரியேட் பண்றாரு, ஒரு நன்றி உணர்வு வேணாமா? போங்க போங்க சார். நமக்கு ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்கலாம். ஏய், நீங்க போற. பாவண்டா, பவானிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல. பவானின்னா தலையில ஆணி அடிச்சுடுவா. உட்கார்ந்து சொன்ன வேலையை செய். போ. இதாங்க இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். செஞ்சுரி அடிச்சாதான் பேட்ஸ்மேன் ஒத்துக்குவாங்க, 4 பேரை உதைச்சாதான் ஹீரோன்னு ஒத்துக்குவாங்க. ஏய் அர்ஜுன், தீந்தாண்டா அந்த தீஞ்ச. இதலையே நடிச்சு கொண்டுடுங்க சார். நான் போய் சொல்லிட்டேன் சார். ஏன் எதுக்கு? இந்த ஸ்டுடியோவை டாப்ல கொண்டு போறதுக்கு பர்சனல் லைஃப் கூட சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கிடைக்கட்டுமேனு. உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? உங்களை பார்த்த நாள்ல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டிப்பிடி கட்டிப்பிடி. வாங்க சார், கொஞ்சம் ஹைட் ஆகுங்க சார். அது மேல ஏறி நில்லுங்க. டோன்ட் கிரை, டோன்ட் கிரை. ஒண்ணுல ராஜா, ஒண்ணுல விட்டு விடுறா. டேய் விடுறா, விடுறா. சார், கில்மா பண்ண போனது நீங்க, அப்புறம் ஏன் இவரு டயர்டா இருக்காரு? நான் கொஞ்சம் வேகமா தான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் ரீச் ஆயிட்டாரு. ஓ, டிஆர்பி ஏத்தலாம் வா. எக்ஸ்கியூஸ் சார், என்னால முடியாது. salary இல்லாம இதுக்கு மேல என்னால நியூஸ் வாசிக்க முடியாது. இப்படி விட்டு போனா நான் என்னமா பண்ணுவேன்? சார், அம்மா, ஆடுங்க. எம்மாடி, கொஞ்ச நேரம் நில்லுமா. அம்மா. என்ன கண்ணா?
இத பாருப்பா எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். நான் படிக்கட்டுமா சார்? வாய மூடு. நியூஸ் படிக்கிறதுனா பூ பறிக்கிறதுன்னு நினைச்சே நீ? யூஸ்லெஸ் ஃபெலோ. கெட் அவுட். ராஜா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி உடம்பு இப்படி கெடுத்துக்க கூடாது. ரொம்ப வீக்கா இருக்கே நீ. நான் தான் இருக்கேன்ல, ஏன் டென்ஷன் ஆவற? என் இருக்க பயமே. ரெடியா? வணக்கம், என் பேர் பிரபாகர். நீங்க பார்க்கிறது HM TV. முதல்ல ஹெட்லைன். பிரதமரின் தென்னிந்திய பயணம் சக்சஸ். வன்முறையை கைவிட வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. நியூசிலாண்டை தகர்த்தார் தோனி. பிரதமர் தென்னிந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு நேரடியாக இங்க எதுக்காக வந்த நீ? அறிவில்லை உனக்கு? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வரக்கூடாதுன்னு வா என்று கூறினார். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிடாவிட்டால் செருப்பு பிஞ்சிரும். இன்னொரு தடவை மேல கையை வச்சா கையை வெட்டிடுவேன் போறம்போக்கு என்ற கடும் வார்த்தைகளால் அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டித்துள்ளது. வெலிங்டனில் நடந்த ஒன்டே மேட்சில் நியூசிலாந்தை இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. தோனி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு எங்கடா அவன்? எப்படி அவங்கள விட போயிருக்காரு சார்? விட்டுட்டு வந்துருவான்ல. ஆமா, நீ என்னமோ சில்மிஷ் எல்லாம் பண்ண. சார் ஒண்ணு இல்ல சார். சரி சரி, நியூஸ கட் பண்ணு. எங்க கட் பண்றது அதெல்லாம்? ஏய், யாரா இங்க நியூஸ் போட்டது? என்ன பாத்து வார்த்தையை அளந்து பேசு. இங்க கிரியேட்டிவா செய்யறது எல்லாம் நான் தான். சார் இவங்க எல்லாம் படாவோட ஆளுங்க. எவன்டா படா? எவனுக்குடா படா? ராஸ்கல்ஸ். I am creative genius பிரபா here. ஏய், நீ யாரா? ஏய், என்கிட்ட கேளுடா. அவன் அசிஸ்டன்ட். ஆமா, நீ என்ன இவ்வளவு சவுண்ட் விடுற? ரவுடிசமா? உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ரவுடிங்க கிட்ட மோதி பாடி டயர்ட் ஆகி தான்டா இந்த மாதிரி கிரியேட்டிவ் வேலைக்கு வந்தேன். யார்கிட்ட? ஏய், சொன்னா கேளுங்கடா. Get back. ஒரிஜினல் புல்லட்ஸ் இல்ல சார். ஏண்டா நீதான் என்ன பத்தி அப்பப்ப நியூஸ் போடுறியா? நான் இல்ல சார். கிரியேட்டிவா என்ன செஞ்சாலும் நீ தானே சொன்ன. நீ வேற வாய முடுற. பேசிட்டு இருக்கோம்ல. அது எப்படி சிட்டிய கையில வச்சுக்கிட்டு நான் ஆடுறேனா? சார், நீங்க சிட்டியை கையில வச்சுட்டு ஆடினா எனக்கு என்ன? இல்ல தலையில தூக்கி வச்சு ஆடினா எனக்கு என்ன சார்? பார்த்து மெதுவா சுத்துங்க சார், சுற்ற போது. பின்ன இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் சார். விளையாட்டு சமாச்சாரமா இது? யாருக்குடா? இவன் சில்றாலே இல்லனா எவன்டா படா எவனுக்குடா படான்னு கூட சொன்னான். குண்டு பயப்பல எப்படி கோத்து விடுது பாத்தியா? ஏதோ எமோஷன்ல கொஞ்சம் பஸ்ட் ஆயிருப்பேன் சார், மன்னிச்சிருங்க. இப்ப சொல்லு, அந்த நியூஸ் எதுக்காக போடுற? யார் சொல்லி போடுற? இன்னும் உன் டீம்ல வேற யார் இருக்காங்க? டீம் எல்லாம் யாரும் இல்ல சார், நான் தான் ஹெட். நேத்து கூட ஒரு சிடி பார்த்தேன்டா, ரொம்ப அழகா இருக்க. நீ பார்த்தன்னு வச்சுக்க அசந்து போயிடுவ. அர்ஜுனே. அடங்கப்பா, இவன் எங்க? யாருங்க? நான் தான் அர்ஜுனே, உன்னோட கிரியேட்டிவ் ஹெட் பிரபாகரன். பிரபாகரனா? அவன் என்னடா முழிக்கிற? சொல்லு. டேய், இவன் என் தம்பி மாவீரன் from ஊட்டி. ஓஹோ, நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு கதவு இப்ப அடைஞ்சு போச்சு. டேய், இன்னொரு தடவை என்ன அட பத்தி சொல்லு news தள்ளுங்கடா, இந்த குள்ள இருந்து நான் சாதிக்க போறான். நீ கோக்க வந்திருக்க, இவன் தாக்க வந்திருக்கான். டேய், எஸ், இவன் ரூம்ல போட்டு போட்டுக்கடா. ரைட் ஓடு. டேய், எனக்கு தெரியாம ஒரு இன்ச் மூவ் பண்ண சுட்டு தள்ளிடுவேன். இல்ல சார், எனக்கு பிக்சர் ஃபுல்லா கிளியரா தெரியுது. உங்களுக்கும் கிளியரா தெரிய வரும். அது வரைக்கும் நான் போறதா இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம் சார். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஏய், என்னடா வாய போடுற தகராடப்பா. டேய், அது இல்ல சார், நீங்க நான் அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். என் ரேஞ்ச் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐ அம் கிரியேட்டிவ் ஜீனியஸ் பிரபாகரன். நீ ஜீனியஸ். எஸ். ரூம்ல தூக்கி போடு. சரிண்ணா. கொள்ள கத்திரிக்காய். நல்ல வேலை முட்டிக்கு கீழே சுட்டாரு. டேய் அர்ஜுனா, ஓஹோ பண்ற போல இருக்கு. நீயும் பாருடா. யார் வேண்டானா? ச்சே, இந்த ஷாட் இப்படி வச்சிருக்கவே கூடாது. பரவாயில்லையே, சினிமா பத்தி கூட தெரியுமா? தெரியும் மாவா. பாலச்சந்தருக்கு முன்னாடி ரஜினிக்கு என்ட்ரி கொடுத்ததே நான் தாண்டா வென்று. படம் ரிலீஸ் ஆகல. விஜய் 50வது படத்தை நான் எடுக்கிறேன்னு கதை கூட செட் ஆகி சூப்பர்னா என்ன கடைசியில பட்ஜெட் தான் செட் ஆகல. இந்த கேஸ் ரவிக்குமாருக்கு தசாவதாரம் எடுக்கிறதுக்குள்ள கிட கிட கிடன்னு உதறிடுச்சுல்ல. சரி, நான் தான் முடிச்சு கொடுத்தேன். இப்பவும் பசங்க என்ன பார்த்தா உச்சா போயிடுவானுங்க. என்னடா என்ன சொல்றான் அவன்? இல்லடா, இந்த குள்ள சினிமா கூட எடுப்பானா? ஏண்டா என்ன 20 வச்சு படம் எடுக்கிறியாடா? பிராங்கா சொல்லணும்னா ஒர்க் அவுட் ஆகாது சார்.
உங்களுக்கு வில்லன் டச் தூக்கலா இருக்கு. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் ஆடியன்ஸ் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க சார். உங்க தம்பி பரவாயில்ல சார், ரொம்ப நல்ல ஆக்டர் சார். நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு, நல்ல ஃபியூச்சரும் இருக்கு சார். என்னடா நடிக்கிறியா? அட நீங்க வேறண்ணா, இவன் கிடக்குற அறிவு ஆஃப் ஆனவன். படா ரெடியா? இவர் கூட ஒர்க் அவுட் ஆவாரு. இது ஹீரோ நடிக்குவா? இல்ல, சாடிஸ்டா, ரேபிஸ்டா, தபிலிஸ்டா. என்னப்பா நீ டைம் ஆகிட்டு இருக்குல்ல? யார் இந்த குள்ள? என்னப்பா இவன் சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கான்? சர்க்கஸ்ல ஹிப்போபோட்டமஸ் கூட தான் இருக்கும். முதல்ல போய் கண்ணாடியை பாரு. ஹைட்டு 6.2.